பட் விவரம் தெரிஞ்சு நான் பார்த்தது வந்து கைதியின் டைரி. ஓகே. நிழல்கள் போனது ஞாபகம் இருக்கு. பட் எனக்கு அதிகமான அவ்வளோ மெமரி கிடையாது. 1 or 2 மேபி. எனக்கு அந்த ஊஞ்சல் ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு உட்காந்து ஊஞ்சலில் படிச்சுட்டு இருப்பாங்க எக்ஸாமுக்கு ஏதோ ஒன்று. அது மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் நிழல்கள்ல. அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. பட் அதிகமாக எனக்கு ஞாபகங்கிறது வந்து கைதியின் டைரி. கைதியின் டைரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்தா உங்களை ஏதாச்சும் வந்து இதை பண்ணிடா அது பண்ணிடா அந்த மாதிரி? அப்படி கிடையாது. அவர் ஒர்க்குன்னு போயிட்டாருன்னா அதில் மட்டும் அவருக்கு வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தான். அது மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாரு. அதிகமாக என் கூட விளையாண்டது வந்து கமல் சார், இவங்க ரேவதி மேம். சின்ன பையன், மிஞ்சி போனால் 2ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம், 3ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம், அவ்வளோதான். ஸோ என்னை உப்பு மூட்டெல்லாம் தூக்கியிருக்காரு கமல் சார். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு அங்கே வந்துட்டார். அவர் அங்கே அந்த அவர் தோட்டத்தில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே வந்து அன்னைக்கு வந்து அப்பாவை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் செலவு என்னது, சாப்பாடு நான் தான் மொத்த யூனிட்டுக்கும் போடுவேன்னு சொல்லி மொத்த யூனிட்டுக்கும் அன்னைக்கு லஞ்சு ஆர்கனைஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு ட்ரீட் மாதிரி எங்களுக்கு.